السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. واخفض جناحك لمن اتبعك من المؤمنين. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானா அலியுல் அதீம். நபியே, உங்களுடைய இறக்கையை உங்களை பின்பற்றுகின்ற மூமின்களுக்கு பணிய செய்வீர்களாக, தாழ்த்துவீர்களாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை வசனத்திலே எடுத்துரைக்கிறான். மூமின்களிடத்திலே நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள், நளினமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமே, அவருடைய இயல்பே அப்படித்தான் இருந்தது. இருந்தபோதும் கூட அல்லாஹ் அதை நீங்கள் நிரந்தரமாக ஆக்குங்கள், நிலைபெறச் செய்யுங்கள் என்று கூறுகிறான். என்றைக்கும் இந்த பணிவு, இந்த அடக்கம், இந்த கட்டுப்பாடு வேண்டும் என்று நம்ம பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆஹிரின், முன்னோர் பின்னோர் எல்லோருக்கும் தலைவராக, சய்யிதுல் அன்பியா இவல் முர்சலின், இறை தூதர்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி எந்த அளவுக்கு நாம் வர்ணிப்பது. இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் தாழ்மை உணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குணாதிசயங்கள் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் உச்சஸ்தானத்தில் இருந்தபோதும் கூட அவருடைய சொல், செயல், நடைமுறை, அணுகுமுறை எல்லாமே மிகவும் பணிவாக இருக்கும், அடக்கமாக இருக்கும். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், லா துத்ரூனி கமா அத்ரஅத்தின் நசாரா. இப்ராஹிம் நசாராக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை ஓஹோ என்று புகழ்வது போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள், வரம்பு மீறி புகழாதீர்கள். நசாராக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை தேவகுமாரர் என்று வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள், கடவுளாகவும் சித்தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியெல்லாம் என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். இப்போ இன்னமா ஆனால் நான் ஒரு இறை அடியானாக இருக்கிறேன். ஃபக்கூரு, நீங்கள் சொல்ல வேண்டியது அப்துல்லா வ ரசூலு என்று சொல்லுங்கள். என்னை பற்றி நீங்கள் மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானார் ரசூலே. அல்லாஹுடைய அடியார் என்று சொல்வது, இதைவிட வேறு என்ன வேண்டியிருக்கிறது? நாம் நம்முடைய மீறாத நிகழ்ச்சிகளில் பேசுகிற போதெல்லாம் வரம்பு மீறி நாம் புகழ்வதில்லை, புகழக்கூடாது. கடவுள் ஸ்தானத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒருபோதும் கொண்டு செல்லக்கூடாது, கொண்டு செல்லுவதும் கிடையாது. ஏற்கனவே அதற்கு அன்னலார் அணை போட்டு விட்டார்கள். அந்தளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி என்னை புகழக்கூடாது என்று அவர்கள் அணை போட்டு விட்டார்கள். வியக்கத்தகு விஷயம் என்னவென்று கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யம்பகி லி அஹதின் அன் யகூல அன கைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸ் இப்னு மத்தா ஒரு இறை தூதர், அவரை விட நான் மிகச் சிறந்தவர் என்று என்னுடைய உம்மத்துமாரில் எந்த ஒரு அடியாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். உண்மையிலே எல்லா அன்பியாக்களை விட மிக சிறந்தவர்கள் தான் நாயகம். இருந்தபோதும் கூட சில பேர் இப்படி சொல்லிவிடலாம், யூனுஸை விட பெருமானார் மிகவும் உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே செய்யாதீர்கள். என்னை உயர்த்துவதன் மூலமாக பிறர் நீங்கள் தாழ்த்தி விடாதீர்கள். இதுதான் இந்த வார்த்தையினுடைய ஒரு விளக்கம். இன்றைய நடைமுறை அதுதானே. நம்மை நாம் உயர்த்தி கொள்கிறோம் என்றால் நான் தான் உயர்ந்தவன் என்று தானே அர்த்தமாகிறது. அதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை பிரமாதமானவர் என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? மறுமை நாளிலே, கியாம நாளிலே மக்களெல்லாம் மயக்கமுற்று விழுந்து கிடக்கிற அந்த நேரத்திலே அல்லாஹுடைய நாட்டு பிரகாரம் எல்லோரும் கண் விழிக்கிற போது, அந்த மயக்கத்திலிருந்து தெளிவடைகிற போது, முதலிலே மயக்கத்திலிருந்து தெளிவடையக்கூடியவனாக நான் இருக்கிற போது எனக்கு முன்னால் மூசா தெளிவடைந்திருப்பதை நான் பார்ப்பேன்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னாலேயே அந்த மயக்கத்திலிருந்து தெளிவடைந்து அரிசினுடைய ஒரு பகுதியை பற்றி பிடித்தவராக இருப்பார்கள். ஆச்சரியப்பட்டு போவேன் நான். பல அதிரி அக்கானபீமன் சைகபா அபாக்க கபுலி, அவர் மயக்கமுற்றிருந்தவர் எனக்கு முன்னாலேயே அவர் கண் விழித்து விட்டாரா, இல்லை கானமிம்மன் இஸ்ஸனல்லா, அல்லாஹ் இவருக்கு விதிவிலக்கு தந்திருந்தானா? எல்லோரும் மயக்கமாகி மூசா நபிக்கு மட்டும் அல்லாஹ் விதிவிலக்கு தந்து அவர் மயக்கமே ஆகவில்லையா? இது எல்லோருக்கும் சைக்க மன்ஃபி சமாவாத்தி வல்லர்னு குரான் ஷரீஃபில் வருகிறது என்று நான் நினைத்து பார்ப்பேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே மூசா நபிக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. மூசா நபியை விட என்னை ஓஹோ என்று புகழாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கின்றோம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு அடக்கம். வேறொரு ஹதீஸிலே ஏக இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் சொன்னார்கள், ஆனால் சையீது பனி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன். இது ஏக இறைவனுடைய உத்தரவு. ஆனால் வலா ஃபஹ்ர், இதில் பெருமைக்கு வேலையே கிடையாது. எதில் லிவாவுல் ஹம், மறுமை நாளிலே லிவாவுல் ஹம்து என்பது என்னுடைய கையில் தான் இருக்கும். இதில் பெருமைக்கு வேலையே கிடையாது. இருந்த போதும் கூட எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்னை நீங்கள் வரம்பு கடந்து புகழ்ந்து பேசாதீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லா பெற்றுக்கும் என்ன காரணம்? அவருடைய பணிவு அடக்கம்தான் காரணம். அது அவருடைய வாழ்க்கையிலே பளிச்சிட்டது. வெறும் பேச்சு மட்டுமல்ல, வாய்ச்சவடால் மட்டும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வெளிப்படவில்லை. சொன்ன பிரகாரம் அவர்கள் செயல்படுத்தி காண்பித்தவர்கள். இதோ ஒரு நிகழ்ச்சி வருகிறது. ஒரு நிகழ்ச்சி பொதுவாகவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்று கேட்டால், எல்லோரும் சமமாக உட்கார்ந்திருப்பார்கள். வெளியூர்லேருந்து ஒருவர் வந்தார் என்றால் யார் முகமது என்றே தெரியாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளவே மாட்டார்கள். மக்களோடு ஒருவராக அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். சஹாபிகளுக்கு ஆசை, ஐயுக்கும் முகமது ஐயுக்கும் முகமது என்று கேட்பார். வந்தவர் வெளியூர்லேருந்து வந்தார் என்றால் உங்களில் யார் முகமது என்று கேட்டு பின்பு இவர்தான் முகமது என்று அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னால் தான் பேச ஆரம்பிப்பார். ஆனால் சஹாபிகளுக்கு என்ன ஆசை? சஹாபிகளுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நாம் ஒரு மஜ்லிஸ் சபையை ஏற்படுத்துகிற போது அந்த சபையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக தெரிய வேண்டும். வெளியூர்ந்து வந்திருக்கக்கூடியவர் ஐயுக்கும் முகமது என்று கேட்டெல்லாம் தெரியக்கூடாது. பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்களாக விரும்பி என்ன செய்தோம்? இப்போ பனையினால துக்கானம் மின் தீன், ஒரு மணல் மேடையை ஏற்படுத்தினோம். பெரிய ஆசனமெல்லாம் ஏற்படுத்தவில்லை, அரியாசனமெல்லாம் ஏற்படுத்தவில்லை. ஒரு மண் மின் தீன், மண்ணால் ஒரு மேடையை எழுப்பியிருந்தோம். அந்த மேடையில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர வைத்து நாங்கள் அழகு பார்த்தோம் என்கிறார்கள் சத்திய சஹாபிகள். பக்கான எஜ்லிசு அலைஹி வ நஜ்லிசு பி ஜானிபிஹி, பெருமானார் அதிலே அமர்வார்கள், நாங்கள் அவர்களை சூழ்ந்து அமர்வோம். அருமை சகோதரர்களே, பெருமானாருடைய அந்த பணிவு எப்படி வெளிப்பட்டது என்று கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலை ருயத்தம் என்ற சொல்லா, உலகில் பிறக்கின்ற மனிதர்களிலேயே பார்ப்பதற்கு அதிகம் பிரியப்பட தகுதி பெற்றவர்கள் பெருமானார் தான். மனைவி மக்களை பார்க்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், பெற்ற பிள்ளைகளை பார்க்கிறோம், பேர பிள்ளைகளை பார்க்கிறோம், நமக்கு அவ்வளவு முகப்பத்தாக இருக்கிறது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதிகம் முகப்பத், பார்த்தால் அதிக முகப்பத்து ஏற்படுவது பெருமானார். பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு வருவோம், பெருமானாரை பார்ப்பதற்காக வருவோம். ஆனால் அவருடைய குணாதிசயம் எப்படி இருந்தது? வகானு இதாரவு லம் யகூமு, நபி அவர்கள் வந்தார்கள் என்றால், நண்பர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்றால் பெருமானார் வருகிற போது எழமாட்டார்கள். ஏன் எழமாட்டார்கள்? லிமா யலமூன மின் கராஹியத்தி லிதாலிக்க, தாம் வருகிற போது நண்பர்கள் எழுவதை அவர்கள் விரும்புவதில்லை, வெறுத்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் வருகிற போது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருகிற போது உண்டான காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை பாருங்கள், அடக்கத்தை பாருங்கள், அதை அவர்கள் விரும்புவதே கிடையாது. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், நான் வர வேண்டும், அமர வேண்டும், உரையாட வேண்டும் என்று தான் பெருமானார் விரும்பியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு குணாதிசயத்தையும் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி
மதீனா தெருவிலே வந்து பெருமானார் நடந்து செல்கிற போது இடைமறித்து, யா ரசூலல்லாஹ் இன்ன லீ இலைக்க ஹாஜத்தம், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களிடத்தில் நான் கொஞ்சம் பேச வேண்டும் யா ரசூலல்லாஹ். பேச முடியுமா? ஒரு தலைவனிடத்தில் தெருவிலே நடுவில் நின்று கொண்டு பேச முடியுமா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உம்ம ஃபுலான், எம்மா இஜ்லிஸி ஐயிசிக்கல் மதீனா ஷீத்தி அஜ்லிஸுலைக்க, இந்த மதீனத்து தெருக்களிலே, மதீனத்து சந்துகளிலே, மதீனத்து வீதிகளிலே நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமருங்கள், என்னை அழையுங்கள், நான் உங்களோடு அமர்ந்து பேசுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், பள்ளிக்கு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. தெருவிலே எந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் என்னிடத்தில் என்ன பேச வேண்டுமோ, உங்களுடைய தேவைகள் என்னவோ முறையிட வேண்டுமோ தாராளமாக சொல்லுங்கள். காலத்து அதே போலவே அந்த அம்மணி செய்தார்கள். பக்காத இலையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து அமர்ந்து அவருடைய தேவை என்ன என்று கேட்டறிந்து, ஹத்தா கலத்த ஹாஜத்தஹா, அவருடைய தேவையை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். இப்படி வரிசையாக சென்று கொண்டே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்திற்கு தவாது என்பார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை உயர்த்தினான். அதற்கு ஒரு உவமை சொல்லவே முடியாது. இந்த அடக்கம், இந்த ஒழுக்கம், இந்த கட்டுப்பாடு, இந்த பணிவு மாஷா அல்லாஹ் நம்மிடத்தில் வருவது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய குடும்பத்தினரிடத்திலே, எல்லோரிடத்திலும் இருக்குமானால் அல்லாஹ் ஒரு மனநிறைவான வாழ்க்கையை தருவான். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதோடு நம்முடைய தரஜாக்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவான் என்கின்ற பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாக்கை நாம் நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.